திருமாவளவன் போன்றவர்கள் தொடர்ந்து மாநாடுன்னு ஆரம்பிச்சதுல கட்சியை பற்றி பேசுறாங்க அவர்கள். அதாவது நீங்க கேட்டதுனால சொல்றீங்க, இல்லைன்னா இதெல்லாம் நான் பேச மாட்டேன். எனக்கு அகடு விகிடம் தெரியாது, அரசியலே தெரியாது. நீங்க பீட்டர் அல்போன்ஸ் தமிழரா இல்லையா சொல்லிவிடுங்க. தமிழர். அமீரு, ஜவாஹிருல்லா, ஷா நவாஸ் ஹுசைன், அது எந்த நாட்டு பேருன்னே தெரியல. இவங்கெல்லாம் தமிழர்கள் தானே. முருகப்பெருமான் என்ன கடவுள்? தமிழ் கடவுள். நீங்க இந்த மாநாட்டுக்கு நான் கூப்பிடல, ஏன்னா இது சங்கிகளோட மாநாடு. ஆனா ஜூலை 7 திருச்செந்தூர்ல தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு குடமுழுக்கு விழா நடக்குது. திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம் சொல்லக்கூடாதான். இந்த 52 கண்டிஷன் அது ஒரு கண்டிஷன்ஸ். அதாவது 3 மணிக்கு முன்னாடி வரை சொல்லலாம், 8 மணிக்கு அப்புறம் சொல்லலாம். திருப்பரங்குன்றம் அது முதல் படை வீடுன்னா திருச்செந்தூர், 2வது படை வீடு. திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுக்கு குடமுழுக்கு நடக்குது. இந்த நான் சொன்ன அத்தனை பேரும் அன்னைக்கு முருகப்பெருமான வணங்க திருச்செந்தூருக்கு வரணும். ஏன் இவங்கெல்லாம் தமிழர்னு நான் சொல்லல, நீங்க சொன்னீங்க இல்லையா? பீட்டர் அல்போன்ஸ் தமிழர், அமீர் தமிழர், ஜவாஹிருல்லா தமிழர், ஆலூர் ஷா நவாஸ் ஹுசைன் தமிழர் அப்படின்னு. தமிழர் தமிழ் கடவுளை வணங்க வரணுமா இல்லையா? இல்லைன்னா நான் கம்பல் பண்ண மாட்டேன். அவரவர் மத நம்பிக்கை அவரவருக்கு. ஆனா ஒண்ணு உறுதியாகுது, என்ன? இவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லைன்னு உறுதியாகுது. நான் கேட்கிறேன், திருமாவளவனை பத்தி கேட்டீங்க, அங்க என்ன மனித சங்கிலியா மிருகச்சங்கிலி ஏதோ ஒண்ணு நடத்தினாரா மதுரையில்? நான் கேட்கிறேன், அதுல உங்களோட நின்னவங்கள்லாம் முருகனை கும்பிட 7ஆம் தேதி திருச்செந்தூர் போவாங்களா? யாரை ஏமாத்துறீங்கிறேன்னா, ஃப்ராட்ஸ், சீட்ஸ். நீங்கெல்லாம் மக்களை ஏமாத்துறது, டிவைட் பண்றதா? முருகனை நம்புபவர் மாத்திரம், முருகனை வணங்குவர் மட்டும்தான் தமிழன். மற்ற பேர் தமிழன் இல்லைங்கிறேன்னா யாரை ஏமாத்துறீங்க? என்ன கூட்டம் போடுறீங்க? இந்த நெத்தில இருக்கிற திருநீர் அழிச்ச திருமாவளவன் ஹிந்து விரோதி தானே. ரம்ஜானுக்கு கஞ்சி குடிக்கிறீங்க, அது முஸ்லிம் பழக்கம். ஐ ஷுட் நாட் கொஸ்டின். ஆனா கடைசி சொட்டு கஞ்சி நக்கி நக்கி குடிக்கிற வரை குல்லா போட்டிருக்கிறா இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? நீ குல்லா எடுத்துட்டு தான் நான் கஞ்சி குடிப்பேன்னு சொல்லி இருக்காரா திருமாவளவன்? ஹிந்து விரோதி. அதனால சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர். அதனால ஹிந்து விரோதத்தை காட்டுறக்கா மதுரையில கூடுற என்னன்னு நினைச்சுன்னு இருக்கீங்க? அதனால இந்த எல்லா ஹிந்து விரோத தீய சக்திகளும் 26ல தூக்கி எறியப்படுவார்கள். நான் அரசியல் பேசல, யதார்த்தத்தை சொல்றேன். நான் ரொம்ப ஜாஸ்தி உள்ள போக விரும்பல. என்னைக்குமே நம்ம பெரியவர்கள் புராணங்கள்ல சொல்லி இருக்கிறது சரிதான்னு தோணுது. ஏன்னா சும்பன் நிசும்பன் அப்படின்னு 2 பேர் சகோதரர்கள் இருந்தாங்க புராணத்துல. தேவி மகாத்மியத்துல முதல் பாடலே அதை பற்றி தான் வரும். சும்பனும் நிசும்பனும், ஏண்டா சும்பப்பய மாதிரி அப்படி சொல்றோம்ல, அது அங்கேருந்து வந்தது தான். 2 பேரும் ராட்சசர்கள், பக்தர்களை தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்றாரு, நீ எல்லாம் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, ஒரு மோகினி வேஷம் போட்டு அப்படி வர்றார். வர்றையில உன்னை சும்பன் கேட்குறான், ஏய் உங்க அண்ணி எவ்வளோ அழகா இருக்கா பத்தியா? உன்னை அவன் நிசும்பன் சொல்றான், ஏய் உன் தம்பி முண்டாட்டிடா. ஸோ இப்போ மோகினி அவதாரம் வந்த உடனே மோகம் கொண்டு அண்ணனும் தம்பியும் கடைசி ஒத்தன் வெட்டின்னு செத்துருவான். நான் சொல்லி இருக்கிறது தேவி மகாத்மியம். ஓகே, நன்றி சார். 234 சீட்டு இருக்கு. அதுல இருக்கிற ரிசர்வ் சீட்டு தவிர மீது எதுல வேணா விஜய் நிற்கலாம். அவர் நிக்கிறாரு, நமக்கு என்ன சார்? சார் நான் கேட்கிறேன், இந்து முன்னணி, நான் இந்து முன்னணியில இருந்தேன், அப்புறம் தான் பிஜேபிக்கே வந்தேன். என்ன தெரியுதா?
எப்போ வேணாலும் மாநாடு நடத்துவோம். நாங்க நின்னால் பொதுக்கூட்டம், நகர்ந்தால் பேரணி, உட்கார்ந்தால் மாநாடு. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.